வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் பாக்ஸை நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக காலியாகி வரும். காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எல்லாம் சூடானதும் அதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அதில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, நைஸாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடணும். அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா தலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இப்போ மசாலாவும் மஷ்ரூமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மஷ்ரூமை வந்து மசாலா கூட நல்லா வதங்க விடணும். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடணும். இப்போ தேவைன்னா நம்ம வந்து கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி. தேவையில்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அது டோட்டலாக ஆப்ஷனல் தான். மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் 2 நிமிஷம் கழித்து. அப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறோம். இது நான் 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதில் வந்து 1:2 ரேஷியோ வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணும்போது அதோட சால்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கூட இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணோன்னா நம்ம ரைஸில் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு. ஸோ இப்போ ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு. இதில் ஆவி வந்தோன்னே நம்ம விசிலை போட்டுடலாம். விசில் போட்டோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான காளான் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மஷ்ரூம் வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குது, கொலஸ்ட்ரால் லெவலை கம்மிப்படுத்துது, அதுவும் இல்லாமல் பிபியும் கம்மிப்படுத்துது, பிரெஸ்ட் கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ண உதவுது, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ்லேயும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவுது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.